காசிக்கு தனியாக வந்துட்டு போகணும்னு நினைக்கிறீங்களா? அப்போ இந்த வீடியோ சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. காசி ரீச் ஆனோடனே மார்னிங் 6:30க்கெல்லாம் கங்கை நதிக்கு போயிடுங்க. சன்ரைஸ் பார்க்க சூப்பராக இருக்கும். சன்ரைஸ்லேயே போட்டிங் போங்க. பேர் ஹெட்டுக்கு 100 rupees தான் சார்ஜ் பண்ணுவாங்க. போட்டிங் வேற லெவல் எக்ஸ்பீரியன்ஸ். அதை முடிச்சுட்டு கங்கை நதியில் குளிச்சுட்டு காசி விஸ்வநாத டெம்பிளுக்கு தரிசனம் பார்க்க போயிடுங்க. ஆனால் நான் அப்படி பண்ணலங்க. அங்கே அடிக்கிற குளிருக்கு 8 மணிக்கு எந்திரிச்சு ரூமை வெக்கேட் பண்ணிட்டு ஆட்டோ பிடிச்சி கங்கைக்கு போனேன். 9 o'clock ரீச் ஆனேன். கங்கை நதி ஓரமாக கொஞ்சம் சுற்றிட்டு கங்கை நதியில் குளிச்சுட்டு சாமியை பார்க்க ஸ்டெப் ஏறும்போது பேக் ஃபோன்லாம் ஃப்ரீயாக லாக் பண்ணிக்கலாம் வாங்கன்னு சொல்லிட்டு கூப்பிடுவாங்க. பூஜை பொருளை கொடுத்து 250 ரூபா பில் போட்டுருவாங்க. அதுக்கு பக்கத்துலேயே 20 ரூபாய்க்கு லாக்கர் இருக்கும். அங்கேயே பேக் மட்டும் லாக் பண்ணிட்டேன். போட்டோஸ் எடுத்துட்டு கியூவில் நின்று போனேன். கோயிலுக்கு வெளியே டோக்கன் போட்டு மொபைலை லாக் பண்ணிட்டேன். சுவாமியை தரிசனம் பண்ணிட்டு வெளியே வந்து மொபைலை வாங்கிட்டு என்ட்ரன்ஸ் பக்கத்துலேயே அன்னபூர்ணால ஆஃப்டர்நூன் 12 மணிலேருந்து 3 மணி வரை அன்னதானம் கொடுப்பாங்க. அங்கேயே சாப்பிட்டு வெளியே வரும்போது பக்கத்திலேயே மணிகர்ணிகா இருக்கு. பணத்தை எரிச்சிட்டு இருப்பாங்க. அதை எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு கீழே இறங்கினா போட் இருக்கும். அப்படியே போட் ரைடு பண்ணிட்டு டெய்லி ஈவினிங் ஷார்ப்பா 6 o'clock கங்கை ஆர்த்தி ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. மிஸ் பண்ணாம பாருங்க. அதை 7 o'clock முடிச்சுட்டு அதை விட்டு வெளியே வந்தா மார்க்கெட் மாதிரி எல்லாம் போட்டிருப்பாங்க. நமக்கு பிடிச்சதை மட்டும் பார்கெயின் பண்ணி எல்லாத்தையும் பாதி ரேட்டுக்கு வாங்கினேன். அப்படியே அங்க கிடைக்கிற நைட்டு ஸ்பெஷல் ஃபுட்ஸை முடிச்சுட்டு அப்படியே ரூம் புக் பண்ணிட்டு நைட்டு ஸ்டே பண்ணிருங்க. டே 2 vlogல காசியை சுத்தி பார்க்க போறோம். மார்னிங் சீக்கிரமா எந்திரிச்சுக்குங்க. கொஞ்சம் குளிரா தான் இருக்கும். ரூம்லயே ஹாட் வாட்டர் கேட்டா கிடைக்கும். அங்கேயே ஃப்ரெஷ் ஆகி 9 o'clock ரூமை வெக்கேட் பண்ணிடுங்க. வெளியே வந்தோடனே அங்க உள்ள லோக்கல் ஃபுட் சர்ச் பண்ணி சாப்பிட்டு அங்க இருந்து ராம்நகர் ஃபோர்ட்டுக்கு ஆட்டோ போடிங்க. எனக்கு 6 கிலோமீட்டர் இருந்துச்சு. 400 ரூபா கேட்டாங்க. 200 ரூபா கன்ஃபார்ம் பண்ணிட்டேன். எனக்கு கிடைச்ச டூரிஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் 3 பேரும் ஷேர் பண்ணிக்கிட்டோம். அங்க ரேபிடோவும் இருக்கு. சோலோவா போறதுக்கு அதுதான் பெஸ்ட். போகும்போது கங்கா நதியை கிராஸ் பண்ணி போவீங்க. வியூ சூப்பரா இருக்கும். அங்க போனோன்னே என்ட்ரி ஃபீஸ் 80 ரூபா சார்ஜ் பண்ணுவாங்க. மொபைல் அலௌட் இல்ல. போட்டோஸ் எடுத்து மாட்டிக்காதீங்க. 500 ரூபா ஃபைன் போட்டுருவாங்க. பேலஸ்குள்ள ஒன் சைடு ராஜா வீட்டு ஃபேமிலி வாழ்ந்துட்டு வராங்க. ஒன் சைடு மியூசியமா வச்சிருக்காங்க. பேலஸ்குள்ள அந்த காலத்துல யூஸ் பண்ண கோல்டு சாரீஸ், கன்ஸ், 1918ல யூஸ் பண்ண காரு, ராஜா யூஸ் பண்ண ட்ரெஸ் அப்படின்னு கோட்டையில கண்டெடுக்கப்பட்ட எல்லா பொருளுமே அப்படியே வச்சிருக்காங்க. அப்படியே டனல் வழியில போனீங்கன்னா கங்கை வியூ பாக்குறதுக்கு சூப்பரா இருக்கும். அது மட்டும் இல்லங்க, கோட்டையோட மறுபக்கம் பார்க்கலாம். அங்க சிவன் கோயில் இருக்கும். அங்க கொஞ்ச நேரம் உட்காந்து பார்த்தா அவ்வளோ அமைதியா இருக்கும். அந்த கங்கை நதியோட அமைதியா உட்கார்ந்து இருக்கும் போது மனசுக்கும் அவ்வளோ நிம்மதியா இருக்கும். அங்க இருந்து வெளியே வந்தீங்கன்னா 200 மீட்டர்ஸ்ல மார்க்கெட் இருக்கும். வாங்குறத கம்மி ரேட்லயே பர்ச்சேஸ் பண்ணிக்கிங்க. பார்கெயின் பண்ணா கண்டிப்பா கம்மி பண்றாங்க. அங்கேயே லஞ்சையும் சாப்பிட்டு முடிச்சிருங்க. இது தெரியாம நான் ஆட்டோ ஏறி நெக்ஸ்ட் ஸ்பாட்டுக்கு பிளான் பண்ணிட்டேன். ஆனா நீங்க இந்த தப்ப பண்ணிடாதீங்க. அங்க இருந்து ஆட்டோ பிடிச்சீங்கன்னா நம்போகேட்டுன்னு கேளுங்க. 300 ரூபா சொல்லுவாங்க. 200 ரூபா சொல்லி கன்ஃபார்ம் பண்ணிடுங்க. அதே 6 கிலோமீட்டர் தான் இருக்கும். நானும் 200 ரூபா சொல்லி தான் கன்ஃபார்ம் பண்ணேன். போற வழி அகைன் கங்கா ரிவரை கிராஸ் பண்ணுவீங்க. ஈவினிங் வியூல நல்லா இருக்கும். அது மட்டும் இல்லாம அங்க டபுள் டக்கர் இருக்கு. ஃபர்ஸ்ட் பிரிட்ஜ்ல ட்ரெயின் போகும். அதுக்கு மேல் பிரிட்ஜ்ல நம்ம போவோம். பிரிட்ஜ் முடிஞ்சோடனே நம்போகேட் வந்துரும். ஆட்டோவுக்கு பேமெண்ட் பண்ணிட்டு அங்க இருந்து இறங்கி 200 மீட்டர்ஸ்ல தான் இருக்கும் நம்போகேட். நடந்தே போயிடுங்க. உள்ள போனீங்கன்னா இந்தியா கல்ச்சர் படி எல்லாத்தையும் வணக்கம் சொல்லி வரவேற்போம். அதே மாதிரி 15 அடியில 1 ஸ்டாச்சுவும், 25 அடியில 2 ஸ்டாச்சுவும், அப்புறம் பிக்கஸ்டா 75 அடியில 1 ஸ்டாச்சுவும். இத பார்த்துட்டு ரைட் சைடு திரும்பி பார்த்தீங்கன்னா சன்செட் ஆகும். அந்த டைம்ல டபுள் டக்கர் பிரிட்ஜ்ல நான் நோட் பண்ண வரைக்கும் 15 நிமிஷத்துக்கு ஒரு டைம் அந்த ட்ரெயின் கிராஸ் பண்ணிட்டே இருக்கு. வெயிட் பண்ணி பாருங்க. சன்செட்ல சூப்பரா இருக்கும். அந்த சன்செட்டை பார்த்துட்டு அங்கேயே கங்கா ஆர்த்தி நடக்கும். 6 மணிக்கெல்லாம் ஸ்டார்ட் ஆயிரும். அதை தொடர்ந்து பாருங்க. 7 மணிக்கெல்லாம் டானு முடிஞ்சிரும். மெயின் ரோட்டுக்கு வந்தீங்கன்னா லோக்கல் ஆட்டோ இருக்கும். பிடிச்சி ரூமுக்கு போயிருங்க. டே 3 வாரணாசியில இருந்து மார்னிங் ட்ரெயின் இருக்கும். டைரக்டா ட்ரெயின் ஏறிடுங்க. 12 கிலோமீட்டர் தான். சரணாத் ரீச் ஆனோன்னு ஜங்ஷனுக்கு வெளியே பூரி ஒரு அக்கா போட்டுட்டு இருப்பாங்க. சாப்பிடுங்க. குழம்பு நல்லா இருக்கும். அதை முடிச்சுட்டு அங்கேயே 5 ரூபாய்க்கு ஜிலேபி போட்டிருப்பாங்க. வாங்கி சாப்பிடுங்க. தேன்மலை மாதிரி டேஸ்டா இருக்கும். அதை முடிச்சுட்டு 1/2 கிலோமீட்டர் தான் இருக்கும். நடந்து போங்க. போற வழி ஃபுல்லா புத்தர் வாழ்ந்ததை டிராயிங் மூலியமா பார்க்க முடியும். ஸ்ட்ரீட்டும் அவ்வளோ அமைதியா இருக்கும். நீங்களும் அமைதியா போங்க. என்ட்ரி ஃபீஸ் ஃப்ரீ தான். உள்ளே போய் விசிட் பண்ணுங்க. அவ்வளோ அமைதியாகவும் அழகாகவும் இருக்கும். அதை முடிச்சுட்டு வெளியே வந்தோன்னே கொஞ்ச தூரம் நடந்து போனீங்கன்னா தமேக் ஸ்டூப்பா. இது புத்தர் வாழ்ந்த இடம்.
அங்கே ரீச் ஆனோன்னு வெளியே எதுவும் பர்ச்சேஸ் பண்ணாதீங்க, க்ரௌட் அதிகமாயிரும். சீக்கிரமாக டிக்கெட் எடுத்துகிட்டு உள்ளே போயிடுங்க. டிக்கெட் ப்ரைஸு பேர் ஹெட்டுக்கு 25 தான், மியூசியமுக்கு 5 ரூபா. ரெண்டும் ஒரே டிக்கெட்டாக எடுத்துருங்க. உள்ளே போயிட்டீங்கன்னா அங்கே யோகா செய்த இடத்தையும் ஹிஸ்டோரிக்கலாக, அது மட்டும் இல்லைங்க, இந்தியா தேசிய கொடியில் இருக்கும் அசோக சக்கரமும் இங்கேருந்து தான் கண்டெடுக்கப்பட்டது. அதை முடிச்சுட்டு வெளியே வந்தீங்கன்னா பக்கத்துலேயே மியூசியம் இருக்கும், விசிட் பண்ணுங்க. அங்கே தான் கண்டெடுக்கப்பட்ட அசோக சக்கரம் வச்சுருக்காங்க. அது மட்டும் இல்லைங்க, புத்தர் சிலை இன்னும் பழைய காலத்து ஹிஸ்டோரிக்கல் ஞாபகம் படுத்தும் விதமாக கண்டெடுக்கப்பட்டது எல்லாம் வச்சுருக்காங்க. அதை முடிச்சுட்டு வெளியே வந்தோன்னே கொஞ்சம் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. எது எடுத்தாலும் 25% கம்மி பண்ணி கேளுங்க, கிடைக்கும். அங்கேருந்து ஆட்டோ பிடிச்சி ஸ்வர்வேட் மகா மந்திர் தாமுக்கு 8 கிலோமீட்டர் 200 ரூபா கேட்பாங்க. ஓகே சொல்லி போயிடுங்க. த பிக்கஸ்ட் மெடிடேஷன் சென்டர் இன் த வேர்ல்டு. ஏன்னா இது 7 மாடிகள் கொண்ட தியான மையம். உள்ள பிரம்மாண்டமாகவும் அழகாகவும் அமைதியாகவும் இருக்கும். இது நைட் டைமில் பார்க்க அவ்வளோ கலர்ஃபுல்லாக ஒவ்வொன்றும் அழகாக செதுக்கி வச்சுருக்காங்க. இதெல்லாம் முடிச்சுட்டு வெளியே வந்தீங்கன்னா ஆட்டோ இருக்கும், ரூமுக்கு போயிடுங்க. டே 5 காசியிலேருந்து அயோத்தியாவுக்கு மார்னிங் 5 o'clock ட்ரெயின் இருக்கும், அதுக்கு போயிடுங்க. அந்த ட்ரெயின் போனாதான் அயோத்தியா ராமர் டெம்பிளை பகலில் பார்க்க முடியும். அதை முடிச்சுட்டு அயோத்தியாவில் உள்ள ஹனுமான் டெம்பிளும் பார்க்க முடியும். பட் நான் நைட்டு வீடியோ எடிட்டிங் முடிச்சுட்டு மார்னிங் எந்திரிக்க டைம் ஆச்சு. ஸோ 11 o'clock ட்ரெயின் இருந்துச்சு, அதுலேயும் லாஸ்ட் செகண்டில் தான் போய் ஏறினேன். அதை விட்டுட்டு நெக்ஸ்ட் ட்ரெயினில் போனால் டெம்பிள் க்ளோஸ் பண்ணிடுவாங்க. நெக்ஸ்ட் டே மார்னிங் பார்க்குற மாதிரி தான் இருக்கும். வாரணாசியிலேருந்து மார்னிங் 11 o'clock ட்ரெயின் ஏறி ஈவினிங் 4:30 தான் அயோத்தியா ரீச் ஆனேன். ஜங்ஷனுக்கு வெளியே வர வழியில ஆட்டோ டாக்ஸி இருப்பாங்க, ஏறிடாதீங்க. 1 கிலோமீட்டர் தான் இருக்கும், அதுக்கு ஒரு அமௌண்ட்டை போட்டுருவாங்க. ஜங்ஷனுக்கு வெளியே போனீங்கன்னா லோக்கல் ஃபுட்டு கிடைக்கும், சப்பாத்தி பூரி இந்த மாதிரி. அதை சாப்பிட்டு 1/2 கிலோமீட்டர் தான் இருக்கும். நடந்து போனீங்கன்னா கோவில் ரீச் ஆகிடலாம். ஆட்டோ பிடிச்சி சரியூர் ரிவருக்கு போங்க. 1 பர்சனுக்கு 20 rupees சார்ஜ் பண்ணுவாங்க. அங்க போயிட்டு குளிச்சுட்டு வெளியே வந்தீங்கன்னா இந்த பாம்பை தைரியம் இருந்தா பிடிச்சி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பாருங்க. அந்த பாம்பை வச்சிருக்க அந்த பையனுக்கு உங்களால முடிஞ்ச ஒரு அமௌண்ட்டை கொடுத்து உதவி பண்ணிருங்க. அங்கேயே நதிக்கு பக்கத்துல இந்த மாதிரி ட்ரெஸ் எல்லாம் இருக்கும், அதை பர்ச்சேஸ் பண்ணி போட்டுக்குங்க. ஒரு ஷர்ட்டுக்கு 100 rupees தான், பட் கோவிலுக்கு வெளியே 150 ரூபா. இந்த ஷர்ட்டை போட்டுக்கிட்டீங்கன்னா கோவிலுக்குள்ள உங்களுக்கு நல்ல மரியாதை இருக்கும். அப்புறம் நதி பக்கத்திலேயே நைட் டைம்ல லைட் செட்டிங்லாம் இருக்கும், அதையும் பார்த்துட்டு போட்டோ ஷூட் வீடியோ ஷூட்லாம் எடுத்துட்டு ஆட்டோ ஏறி சேம் ஆட்டோக்கு சார்ஜ் பேமெண்ட் பண்ணிட்டு ஸ்ட்ரைட்டா கோவிலுக்குள்ள போயிடுங்க. டைம் பத்தாது. பேக், மொபைல், செப்பல் எல்லாம் டோக்கன் போட்டு கொடுத்துட்டு கோவிலுக்குள்ள போயிடுங்க. நம்ம போட்டு வந்த ட்ரெஸ்ஸுக்கு இங்கே தான் வேல்யூவே. உங்க காஸ்டியூம் பார்த்தாலே தனி மரியாதை கொடுப்பாங்க, யாரையும் அதிகமா உள்ள நிக்க விட மாட்டாங்க. பட் இந்த ட்ரெஸ் போட்டு இருந்தீங்கன்னா கொஞ்ச நேரம் எக்ஸ்ட்ரா நின்று சுவாமியை தரிசனம் பண்ணலாம். அப்புறம் அங்கிருந்து வெளியே வந்து கொஞ்ச நேரம் உட்காந்து ரிலாக்ஸ் பண்ணிட்டு மொபைல் பேக் எல்லாம் வாங்கிட்டு போட்டோ வீடியோ ஷூட்லாம் எடுத்துட்டு சீக்கிரமா வெளியே கேட்டு கிட்ட வந்துடுங்க. கேட்டுக்கு பக்கத்துல 9 o'clock வர அன்னதானம் கொடுக்குறாங்க. க்ளோசிங் டைம்னால 2 பிளேட் சாப்பாடு கேட்டாலும் கிடைக்கும். அதை முடிச்சுட்டு வெளியே வந்தீங்கன்னா 1/2 கிலோமீட்டர்ல ஹனுமான் கோவில் இருக்கு, பட் அது 11 o'clock க்ளோஸ் பண்ணிடுவாங்க. ஹனுமான் டெம்பிளை பார்க்கணும், பிளஸ் அங்க உள்ள லோக்கலை எக்ஸ்ப்ளோர் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா அங்க உள்ள லோக்கல் ரூம் நான் சர்ச் பண்ண வரைக்கும் 500 ரூபாயில இருந்து இருக்கு. நைட்டு ஸ்டே பண்ணிட்டு அடுத்த நாள் ஃபுல்லா அங்க எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்க. அப்படி இல்லைன்னா அங்க இருந்து வாரணாசிக்கு நைட்டு 1:40 AM ட்ரெயின் இருக்கு, ஏறிடுங்க. 6 o'clock அகைன் காசி ரீச் ஆயிடுவீங்க. இந்த மாதிரி டிராவல் அண்ட் எக்ஸ்ப்ளோர் கண்டென்ட் உங்களுக்கு தேவைப்படுதுன்னா நம்ம TYG சேனலை ஃபாலோ பண்ணிக்கிங்க. அப்படியே அயோத்தியா போற உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விட்டுருங்க.